நாட்டின் முதன்முறையாக ஹைட்ரஜன் மூலம் ஓடும் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஹரியானாவின் ஜிண்ட் முதல் சோனிபட் வரை மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் என தகவல். ஹரியானா மாநிலத்தில் 14,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. சாலை இணைப்பு மற்றும் மருத்துவ வசதிகளை மேம்படுத்தும் வகையிலான திட்டங்களுக்கு பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பு. ஹரியானாவை தொடர்ந்து சண்டிகரில் சுமார் 4,700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. நாட்டின் வளர்ச்சிக்கான முன்மாதிரி மாநிலம் சண்டிகர் என்றும் பொதுக்கூட்ட மேடையில் பேச்சு. முப்பது நாட்கள் வரை சிறை தண்டனை பெற்ற பிரதமர், முதலமைச்சர் உள்ளிட்டோரை பதவி நீக்க வகை செய்யும் மசோதா வரைவு அறிக்கையை ஏற்றுக்கொள்வதை நிறுத்தி வைக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு முடிவு செய்துள்ளதாக தகவல். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பள்ளிவாசல் இடமாற்றம் செய்யப்படுவதற்கு எதிராக ஜாமியா அமைப்பு போராட்டம் அறிவித்ததன் எதிரொலி கொல்கத்தா விமான நிலையம் அருகே உள்ள பக்ரா பள்ளிவாசல் அருகே அதிகப்படியான போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் ஆய்வுக் கூட்டம். 2031ஆம் ஆண்டுக்குள் சேரியில்லா நகரங்களை உருவாக்குவது தொடர்பாக அதிகாரிகளோடு முதல்வர் ஆலோசனை. இந்திய விடுதலைக்கும் மக்களின் உரிமை வாழ்விற்கும் இன்னுயிரை ஈந்த தியாகிகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வீர வணக்கம். தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொன்ற புதிய சமுதாயத்தை உருவாக்கிடுவோம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தியாகிகள் தினத்தை ஒட்டி சென்னையில் உள்ள தியாகிகளின் மணிமண்டபத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை. அமைச்சர்கள் ஆனந்த், ராஜ்மோகன், வெங்கடரமணன், மரிய வில்சன், வன்னியரசு உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. நடந்து முடிந்த தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருந்தோம் என மதுரையில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. தேர்தல் முடிவு தலைகீழாய் போனாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக நிரூபித்துள்ளதாகவும் கருத்து. திமுகவுடன் எந்த ஒரு நேரத்திலும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. குதிரை பேர ஊழல்கள் தொடர்பாக புகார் கொடுத்துள்ளதாக அதிமுகவின் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெறும் பதவி, அதிகார வேட்கையில் உருவான இயக்கம் அல்ல. எப்படி ஓட்டு வாங்க முடியும் என சிந்திப்பதை விடுத்து மக்களை எப்படி பாதுகாப்பது என யோசிப்பதால் தான் பல சுனாமிகள் அடித்தாலும் தப்பி வருவதாக திருமாவளவன் பேச்சு. தமிழகத்தில் உணவகத்தோடு கூடிய மதுபான கூடம் என்கிற ரெஸ்டோ பார் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை என தமிழக அரசு விளக்கம். மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையை சீரமைக்க சில ஆலோசனைகள், விவாதங்கள் மேற்கொள்ளப்படலாம் என்றும் தகவல். ரெஸ்டோ பார் திட்டத்தை அரசு கைவிட தவறினால் பாமக போராட்டத்தை கையில் எடுக்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு. காமராஜர் வழியில் ஆட்சி நடத்துவதாக கூறும் தாவேக அரசு ரெஸ்டோ பார் என்ற புதிய வகை மதுக்கூடத்தை தொடங்கினால் அவப்பெயர்தான் நேரும் என்றும் கருத்து. உயர்கல்விக்கான கடன் தொகையை அதிகரிப்பது குறித்து விரைவில் முதலமைச்சர் அறிவிப்பார் என அமைச்சர் விஸ்வநாதன் பேட்டி. மாணவர்களின் கல்வி கடனுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பேராசிரியரை தமிழ்நாடு அரசு நியமனம் செய்ய உள்ளதாக தகவல். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் ஸ்கேன் செய்யும் நேரத்தில் நோயாளிக்கு பொழுதுபோக்கிற்காக பிரத்யேக டிவி எப்படி வேலை செய்யும் என்பதை தெளிவாக கேட்டறிந்து பார்வையிட்ட அமைச்சர் அருண்ராஜ். தமிழகத்தில் பெண்களுக்கு அதிக அளவிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான புதிய செயல் திட்டத்தை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. வேலைவாய்ப்பை மேம்படுத்த ஆலோசனை நிறுவனத்தை தேர்வு செய்வதற்கு ஒப்பந்தம் கோரிய நிலையில்
6 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்க உத்தரவு. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு வரும் பொதுமக்களிடம் போலீசார் கடுமையான சோதனை. நேற்று தலைமைச் செயலகத்தில் பெண் ஒருவர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதி. திருவான்மியூர் உத்தண்டி ஈசிஆர் உயர்மட்ட சாலை திட்டத்தின் செலவை குறைக்க குழு அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு. நேற்று வெளியான நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அறிவிப்பு. பழனி கோவில் நில மோசடி புகார் தொடர்பாக அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை. வழக்கு தாக்கல் செய்த முருகானந்தம், தாசில்தார், விஏஓ உள்ளிட்ட அதிகாரிகளிடம் விசாரணை. ராஜகோபாலாச்சார் தொடங்கிய சுதந்திரா கட்சி எப்படி காணாமல் போனதோ அதேபோல வை கோபால் தொடங்கிய மதிமுகவும் ஒரு நாள் காணாமல் போகும் என மல்லை சத்யா விமர்சனம். தேர்தலில் திமுக எனும் தங்கத்திற்கு நேராக இரும்பை வைத்து மக்கள் எடை போட்டு விட்டதாகவும் தவேக அரசு மீது குற்றச்சாட்டு. சென்னை திருவல்லிக்கேணியில் 11 கோடி ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. மலேசியாவை சேர்ந்த பெண் உட்பட 3 பேர் கைதான நிலையில் வழக்கு தொடர்பாக குற்றப்பிரிவு, சிபிசிஐடி, மத்திய உளவுத்துறையினர் என அடுத்தடுத்து விசாரணை. கோவை மாநகராட்சியில் 40 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் பெண் கவுன்சிலர் குற்றச்சாட்டு. 2 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்து மேயர் ரங்கநாயகி அறிவிப்பு. கோவை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ் பெண் கவுன்சிலர்கள் இடையே அடிதடி தகராறு. சேலையை வரிந்து கட்டிக்கொண்டு தனியாளாக 3 திமுக பெண் கவுன்சிலர்களோடு காங்கிரஸ் கவுன்சிலர் மல்லு கட்டியதால் பரபரப்பு. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு அரசு வேலை வழங்கியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு வாபஸ். மனு திரும்ப பெற்றதைத் தொடர்ந்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக மக்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு இன்று தொடக்கம். ஆகஸ்ட் 1 முதல் வீடுகள் வாரியாக கணக்கெடுப்பு நடைபெறும் என்றும் கணக்கெடுப்பு இயக்குனர் சுந்தரேஷ் தகவல். தமிழகத்தில் 3 நகராட்சிகளில் 35 டெண்டர்களை ரத்து செய்து நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவு. கோத்தகிரி நகராட்சியில் 3, செங்கம் நகராட்சியில் 2, உடுமலை நகராட்சியில் 30 டெண்டர்கள் ரத்தான நிலையில் புதிய டெண்டரை குறுகிய நாளுக்குள் சமர்ப்பிக்க உத்தரவு. சென்னையில் மனித முடி ஏற்றுமதி நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. சுமார் 50 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வெளிநாட்டு பண பரிவர்த்தனை விதிமீறல் நடந்துள்ளதாக சோதனையில் தகவல். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே கண்களில் சிவப்பு ரிப்பன் கட்டி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நூதன முறையில் போராட்டம். மறுதேர்வு இல்லாமல் பணி நியமனம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி தொல்லியல் தளத்தில் கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் அகழாய்வு. சங்ககால தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றும் அகழாய்வு என அமைச்சர் ராஜ்மோகன் புகழாரம். சென்னை தாம்பரம் அருகே நண்பரை விறகு கட்டையால் அடித்து கொன்றுவிட்டு பீகாருக்கு தப்பியோட முயன்ற இளைஞர் கைது. ப்ளூடூத் ஹெட்செட்டை பயன்படுத்திவிட்டு திருப்பித் தரும்போது பழுதடைந்ததால் இளைஞர் ஆத்திரம். செங்கல்பட்டு சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் இருந்து தப்பி ஓடிய 12 பேரில் 8 மாணவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் தகராறு. கூர்நோக்கு இல்லத்தில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் சிறுவனின் மண்டை உடைக்கப்பட்டதால் பரபரப்பு.